வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ இந்த மேட்சை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோல. இதை பற்றின ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்க போகிறோம். இது கூடவே நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச மிக முக்கியமான மேட்சை பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் தாண்டி ரிஷப் பண்ட் இருக்கார்ல, அம்பையர் கூட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பாருங்க. இதுக்காக ஒரு லெஜெண்டரி பிளேயர் கடுப்பாக இருக்காரு. இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரிஷப் பண்ட் இந்த மனுஷன் என்ன சொல்கிறதுன்னு தெரில. டெல்லியோட கேப்டனாக இருக்கா, அப்படி செத்து பொழைச்சி வந்திருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. இவரெல்லாம் எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொன்ன பல பேருக்கு முன்னாடி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டில். இதெல்லாம் ட்ரீமில் நடக்கிற விஷயம். அவருக்கு ட்ரூவாக வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அதில் இந்தியன் ஸ்குவாடில் இடம் பிடிக்கிற வாய்ப்பு கூட இருக்கிறதா பேசப்பட்டு இருக்க ஒரு பிளேயர் தான் ஐபிஎல் டெல்லி டீமோட கேப்டனான ரிஷப் பண்ட். நேற்றுக்கு மேட்ச் நடந்துச்சுல, டெல்லி வர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச்சில் ரிஷப் பண்ட் அம்பையர்கிட்ட அந்த வாதாடின விதம் இருக்கு. ஓகேப்பா, அந்த பழைய ரிஷப் பண்ட் திரும்ப வந்துட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் நாம் எடுத்துப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க மற்ற ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டுருக்கு. குறிப்பாக ஆஸ்திரேலியா அணியோட முன்னாள் ஜாம்பவானான கில்கிறிஸ்ட் இருக்கார்ல, அவரு கொந்தளிச்சே பேசியிருக்காரு. என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காரு, சைலண்டாக இருக்கீங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருங்க. நேற்றுக்கு மேட்ச்சில் ரிஷப் பண்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் கில்கிறிஸ்ட் வரைக்கும் எந்த அளவு பேச வச்சிருக்கு பார்த்தீங்களா? என்ன சொல்கிறா, அப்படி அம்பையர்ஸுக்கு பவர் குறைஞ்சா மாதிரி எனக்கு தெரியுது கிரிக்கெட் போட்டிகள்லாம் சார்ந்து. நான் நிறைய மேட்சஸில் அதை பார்த்துருக்கேன். இந்த வகையில் இந்த எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி மேட்ச் இருக்குல்ல, இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். பண்ட் எப்படி அம்பையர்கிட்ட அப்படி விவாதிக்கலாம்? அம்பையரோட வேலையை அம்பையரிங் பண்ணுறது தானே. அது எதுக்காக பண்ட் வந்து கேள்வி கேட்கணும்? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இட்ஸ் ஓவர் அப்படின்னு அம்பையர் சொல்லி பண்ட்டை அமுச்சு விட்டுருக்கணும். ஆனால் அது போல் எந்த அம்பையரும் பண்ணுற மாதிரி தெரியல. இவர்கிட்ட மட்டும் இல்லை, வேறு எந்த பிளேயர் வந்து விவாதித்தாலும் அம்பையர் பதிலுக்கு விவாதிச்சுட்டு இருக்காங்க, விளக்குறாங்க. எதுக்கு அம்பையர்ஸ் அதெல்லாம் பண்ணணும்? இட்ஸ் ஓவர்னு சொல்லி அமுச்சு விடுங்க பிளேயர்ஸை. பண்ட்டுக்கு கண்டிப்பாக அபராதம் போட்டே ஆகணும் அப்படின்னு கில்கிறிஸ்ட் இப்போ ஒத்த கால நிற்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வைடு பாலுக்கு இவ்வளோ அக்கப்போரா பண்ணுவீங்க அப்படின்னு பண்ட்டை நோக்கி கில்கிறிஸ்ட் கேட்கவும் செஞ்சுருக்காரு. இந்த வீடியோ நிறைய ரிஷப் பண்ட் ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கில்கிறிஸ்ட் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். கில்கிறிஸ்ட் சொல்லியிருக்க இந்த விஷயம் சார்ந்து உங்களோட கருத்து என்ன மக்களே? ரைட்டு, இந்த ஐபிஎல் எடிஷன் இப்போது அம்பையர்ஸ் எடிஷனாக மாறி இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அம்பையர் பஞ்சாயத்தை பார்த்தோம் நேற்றுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்சுங்க, அது எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி வான்கடையில் நடந்துச்சுல அந்த மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் மும்பை அணி ஜெயிக்கணுன்றதுக்காகவே அம்பையர்ஸ்லாம் வேணும்னே ஆர்சிபிக்கு எதிரான டிசிஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது போல் நிறைய டிசிஷன்ஸ் கொடுத்தாங்க. விராட் கோலி கூட அம்பையர்கிட்ட கேட்டா அப்படி. ஆனால் அப்போல்லாம் அம்பையர்ஸ் விராட் கோலி தான் கன்வின்ஸ் பண்ணாலே தவிர மற்றபடி கரெக்டான முடிவை எடுக்கவே விடலைன்ற மாதிரி நிறைய பேரும் பேச ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேஷ்டாகே ட்ரெண்ட் ஆச்சுங்க இது சார்ந்து. இன்னொரு பக்கம் நிறைய பேரும் ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. திஸ் இஸ் நாட் அ மும்பை இண்டியன்ஸ், இட்ஸ் அ அம்பையர் இண்டியன்ஸ்னு டீம் பேரை மாற்றினாங்க. அம்பையர்லாம் சேர்ந்து முகேஷ் அம்பானிக்கு ஆதரவாக விளையாடிட்டு இருக்காங்க. இது எதுக்காகப்பா ஆர்சிபின்ற பாவப்பட்ட அந்த டீம் அடிக்கணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு இதில் உடன்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா உடன்பாடு பெருசாக இல்லை. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். காசு இருக்க எல்லாருமே அம்பையர்ஸை விலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்னா, ஐபிஎல் அந்த 10 அணிகள் இருக்குல்ல, அதில் முகேஷ் அம்பானி கிட்ட மட்டும்தான் காசு இருக்குன்னு இல்லை, மற்ற எல்லா அணி உரிமையாளர்களும் வெயிட்டான பார்ட்டிங்க தான். அவங்க நினச்சா ஒரு மேட்ச்சில் அம்பையரை வளைச்சி போட முடியுமே. ஸோ எனக்கு ரசிகர்கள் சொல்கிற அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை. மேபி தவறுதலாக சில டிசிஷன்ஸை அம்பையர்ஸ் கொடுப்பாங்க, அது வாடிக்கை தான். அதுக்காக அம்பையர்ஸை விலைக்கு வாங்கிட்டாங்க, அதை வச்சு தான் அந்த மேட்சஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த கான்ட்ரவர்சிக்கு அடுத்தபடியாக விராட் கோலி ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி தாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம விராட் கோலியோட ஒரு மெழுகு சிலை. 35 கிலோ எடையில் 5.9 அடி உயரத்தில் இந்த சிலை இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம ஜெய்ப்பூர் இருக்குல்ல, அங்கே இருக்க வேக்ஸ் மியூசியம் மெழுகு அருங்காட்சியகத்தில் தான் இந்த சிலையை இப்போ நிறுவியிருக்காங்க. விராட் கோலி இப்போ லிவிங் லெஜெண்டு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கிரிக்கெட் உலகத்தில் கோட்டுனா இவரை தவிர வேறு யாரை சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட இந்த லெஜெண்டுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாகவும் உலக பாரம்பரிய தினம் இருக்குல்ல, இதை கொண்டாடுற விதமாகவும் தான் இந்த மெழுகு சிலை இப்போ நிறுவப்பட்டிருக்குங்க. எனக்கு பார்க்குறப்ப அசப்பில் கோலி மாதிரி தான் தெரிகிறாரு. ஆனால் நம்ம ஆட்கள் கைவண்ணம் தான் தெரியுமே, இன்னொரு ஃபேஸோட எட்டி பார்க்கணும், அதை நீங்களே பிடிச்சிக்கலாம். ரைட்டு, அடுத்தபடியாக இந்த டெல்லி டீமோட ஒரு புது வர ஒருத்தருங்க. இவர் எதுக்காகப்பா லேட்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன பையன் மாதிரி இருக்கார்ல, உண்மையிலே சின்ன பையன் தான், 22 வயசு தான் ஆகுது. ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டருங்க. இவரை டெல்லி டீம் நேற்றுக்கு மேட்ச்சில் களமிறக்கி விட்டாங்க. பேர் ஜேக் ஃப்ரேசர் மெக்கூர்க். நான் ஒரு விஷயத்த ஆணித்தரமாக சொல்கிறேன், பையனுக்கு சரியான ஃபியூச்சர் இருக்குங்க. நேற்று அடி இருக்கு, என்ன அடி, பயப்படவே மாட்டா. அப்படி
யார் பந்து வீசினாலும் அடிச்சு பொழகுறாரு. அதுவும் குருணால் பாண்டியா ஓவர்லாம் ஹேட்ரிக் சிக்ஸருங்க. பார்த்து மெர்சலாயிட்டோம். தம்பி யார்ப்பா நீ அப்படின்ட்டு. நேற்று தான் அவருக்கு ஐபிஎல் டெபியூ மேட்ச்சு. ஆனால் வந்த மேட்ச்லேயே இந்த டிசி டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு. இந்த மேட்ச்சில் ஹாஃப் செஞ்சுரி அடித்த இவர் மேட்ச் முடிஞ்ச என்ன சொன்னார்னா, ஐபிஎல்லை விட பெருசாக நான் வேறு எதுவுமே பார்த்ததில்லைங்க. ஏன்னா இது அப்படி ஒரு திருவிழா மாதிரி போயிட்டுருக்கு. இது ஏதோ தனி உலகத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கறதா ஜேக் ஃப்ரேசர் நல்லா சிலாகிச்சே பேசியிருக்காரு. ஆக்சுவலாக ஜேக் ஃப்ரேசர் நேற்றுக்கு அடித்தது 55 ரன்ஸு 35 பந்துகளில். என்ன அடி அடிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் லக்னோ அணி ஒரு சாதனையை தன்வசப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. ஐபிஎல் வரலாற்றுலேயே லக்னோ அணி முதல்ல பேட் பண்ணி 160 ரன்ஸுக்கு மேலே குவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சேஸ் பண்ணுற டீம் இருக்குல்ல, அது தோற்று தான் போகும். 160 ரன்ஸ்க்கு மேலே குவிச்ச இந்த லக்னோ அணியை வேறு எந்த டீமும் ஜெயிச்சதே கிடையாது. இப்போ ஏற்பட்ட சாதனை அந்த அணி வசம் இருந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு டெல்லி அணி அந்த சாதனையை பதம் பார்த்துட்டாங்க. யாரால? நம்ம ஜேக் ஃப்ரேசரால். லக்னோ அணி முறையாக 160+ ரன் ஸ்கோர் பண்ணியும் மேட்சில் தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது என்னவோ லக்னோ தான். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்ஸ் இழந்து 167 ரன்ஸை குவிச்சாங்க. அதிகபட்சமாக ஆயுஷ் பதோன் இருக்கார்ல, 55 ரன்ஸுங்க, நாட் அவுட்டு. டெல்லி அணியோட பவுலிங் ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் சூப்பராக பவுல் பண்ணார். 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 20 ரன்ஸை மட்டும் கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்கினார். ஸோ 168 ரன்களை எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் டெல்லி அணி களமிறங்குச்சு. ஸோ லக்னோ எப்போவுமே இந்த டிஃபெண்ட் பண்ணுறதுல பேர் போன டீம். அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே யூகிச்சாங்க. ஏன்னா டெல்லி வேறு எதிர்த்தாடுதா, கிட்டத்தட்ட லக்னோ ஜெயிக்குன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் டெல்லி அடி இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம ஜேக்கு பையன் வேறு லெவலில் மெர்சலாகிட்டாங்க. ஜேக்குக்கு அடுத்தபடியாக கேப்டன் ரிஷப் பண்ட் இருக்கார்ல, 24 பந்துகளை 41 ரன்ஸு. அவர் ஒரு பக்கம் அடி நடிச்சிட்டு போனார். பிருத்திவி ஷா 32 ரன்ஸு. ஸோ 18.1 ஓவர்கள் முடிவிலேயே 4 விக்கெட்ஸ் எழுந்த டிசி 170 ரன்ஸை குவிச்சு கிட்டத்தட்ட 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. சேஸ் பண்ண விடாத லக்னோன்ற அந்த பெரிய பெருமை இருக்குல்ல, அதுக்கான அடியாக டிசி அடிச்சிருக்கு. அண்ட் மோரோவர் இந்த மேட்ச்சில் குல்தீப் யாதவ் இருக்கார்ல, அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதை பற்றி சில விஷயங்கள் சொல்லி ஆகணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த காயம் காரணமாக அவர் தொடர்ந்து 3 போட்டிகளை விளையாடாமே இருந்தார். இந்த மேட்ச்சில் தான், நேற்று மேட்ச்சில் தான் அவர் திரும்ப டீமுக்குள்ளே வந்தார். ஆனால் அப்போ கூட நம்ம பார்க்க முடிஞ்சுது அவருக்கு இன்னும் உடற்தகுதி முழுமையாக எட்டலை, அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு. ஆனாலும் வந்த மேட்ச்சு ஆட்ட நாயகன் விருது. ஸோ இந்த போட்டியோட ஆட்ட நாயகன் வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம குல்தீப் தான். சம விஷயம் இது. ஆல் இன் ஒன் ஃப்ரேம். இதை விட ஒரு பெஸ்ட் ஃபோட்டோ அந்த ஐபிஎல் எடிஷனில் வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தோனின்ற ஃபினிஷி, இன்னொரு பக்கம் எலகன்ஸின்ற நம்ம ரோஹித், இவங்களை தாண்டி இன்னொரு பக்கம் மாஸ்டரியான நம்ம சச்சின் டெண்டுல்கர். 3 பேரும் ஒரு ஃப்ரேமில். இந்த சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் இருக்குல்ல, இதை முன்னிட்டு ஏதோ ஷூட் நடந்துச்சா இல்லை ஈவெண்ட்டாக இருந்தது, லேட் ஷூட்டாக ஈவெண்ட்டான்ட்டு 3 பேர் ஒரே இடத்துல சந்திச்சிருக்காங்க. இணைய முழுக்க கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்க ஃபோட்டோவா இது மாதிரி நிற்குதுங்க. புள்ளிப்பட்டியல் இதோட நிலவரத்தை இப்போ பார்த்துருவோம். இந்த டிசிக்கு எதிரான மேட்ச்சில் லக்னோ தோத்ததுனாலேயே சென்னை ஒரு ஸ்பாட் மேலே போயிருக்கு. இதுதான் ஐபிஎல் பியூட்டியே. இன்னொருத்தர் எதனா ஆச்சுன்னா அது இன்னொரு டீமுக்கு அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். முன்னே இருந்த மாதிரி அவங்க தான் 8 பாயிண்ட்ஸோடு டாப்பில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் கேகேஆர், தேர்ட் பிளேஸில் நம்ம சிஎஸ்கே. இதுக்கு முன்னாடி 4th பிளேஸில் இருந்தோம். தேர்டில் இருந்தது லக்னோ. அவங்க தான் தோற்றுறாங்களே, கீழே வந்துட்டாங்க. நாம் இப்போ மேலே போயிருக்கோம். இந்த பட்டியலில் கடைசி இடம் யார் தெரியுமா? ஆர்சிபி. ஈசாலா கப் நம்தே. இந்த டீமுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இந்த எடிஷன் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் உட்பட. ஆனால் கடைசியில் ஆர்சிபி அதுக்கான இடத்துக்கு வந்த மாதிரி தாங்க தெரியுது. நாளைக்கு மிக முக்கியமான நாள், சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச். இந்த எல் கிளாசிக்கோ மேட்ச் இருக்குல்ல, இதில் சிஎஸ்கே ஜெயிக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் இன்னும் மேலே போவோம். யாருக்கு தெரியும், நெட் ரன் ரேட் இன்னும் பெஸ்ட்டாக வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா டாப்புக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேன்கடையில் போயிட்டு எம்ஐயை ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் எதிர்பார்ப்போமே, இப்போ தான் அப்கிரேடட் டீமாக இருக்குல்ல 2.0 நம்ம சிஎஸ்கே, வேன்கடையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், டு பி ஃப்ராங்க், எம்ஐ டீம் பழைய கடப்பாரியாக திரும்பிட்டாங்க. ஃபார்முக்கு வந்து அடின்னு அடிச்சு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க எதிரடிகளை. கரெக்டாக இந்த நேரத்தில் சிஎஸ்கேவை ஃபேஸ் பண்ணுறாங்க. யாருக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க இது வரைக்குமான வின்னிங் ஸ்ட்ரீக்கு அப்படின்றதான் அடுத்த எதிர்பார்ப்பு. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா சிஎஸ்கே ஜெயிக்கோ நான் நம்புகிறேன். உங்களோட கணிப்பு என்னவா இருக்குது மக்களே? ஓகே, ரைட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே இருக்குது. நம்மளோட இந்திய படம் இருக்குல்ல, T20 உலகக்கோப்பைக்கான இந்திய படம். இதில் ஐபிஎல்ல இப்போ விளையாடிட்டு இருக்க அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படணும்னு ஒரு கூக்குரல் லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வீரராக யாரை உள்ளே கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா
இந்த T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க ரொம்ப நாட்கள்லாம் கிடையாதுங்க. 50 நாட்கள் மட்டும் தான் இருக்கு இன்னும். ஸோ இந்த T20 உலக கோப்பைக்கான பிளேயிங் 11 இருக்குல்ல, அதை உங்களோட கண்ணோட்டத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. எந்த பிளேயிங் 11 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.